Hi students, today we will continue Unit 1 Basic Concept of Chemistry and Chemical Calculation. ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். மோலார் மாஸ் எப்படி வந்து ஒரு காம்பவுண்டுக்கு மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறது, மோல் கான்செப்ட்னா என்ன, அதனுடைய வேல்யூ என்ன, அவகேட்ரா நம்பர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட். எப்படி மோல் கான்செப்ட் அப்படிங்கிறது மோலார் மாஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறதும் கெமிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. இதை மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அப்படி கெமிஸ்ட்ரியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு இருக்கும். அதே மாதிரி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு இருக்குது. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது, அதனுடைய கால்குலேஷன், அந்த காம்பவுண்டை கால்குலேட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, இதெல்லாமே அனலிசிஸ் பண்ணுறது தான் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அதில் தான் மோஸ்ட்டாக இந்த கிராம் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. எப்படி மோல் கான்செப்ட்டுக்கு மோலார் மாஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த கிராம் ஈக்குவலண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஈக்குவலண்ட் மாஸ் பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ ஈக்குவலண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு எவ்வளோ ஈக்குவல் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஈக்குவலண்ட் மாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுக்கு இவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கும்போது இவ்வளோ கிராமுக்கு எவ்வளோ இருக்கும், அதுக்கு எவ்வளோ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் ஈக்குவலண்ட் மாஸ். ஓகேங்களா, அதுக்கு டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க். என்ன டெஃபினேஷன் அப்படின்னா கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் an element, compound or ion. இந்த மாஸ் தட் கம்பைன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ், கம்பைன் ஆகலாம், ஓகேங்களா, டிஸ்பிளேஸ் ஆகலாம். எவ்வளோ அப்படின்னா ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. 1.008 கிராம் ஹைட்ரஜன் ஆர் 8 கிராம் ஆக்சிஜன் ஆர் 35.5 கிராம் குளோரின். அப்போ இதெல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க இந்த கிராம் ஈக்குவலண்ட் மாஸில். அப்போ கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எலமெண்ட், காம்பவுண்ட் ஆர் அயன் அதனுடைய மாஸ், சரிங்களா, கம்பைன் ஆர் டிஸ்பிளேஸ், கம்பைன் பண்ண வைக்கணும், இல்லை அப்படின்னா டிஸ்பிளேஸ் பண்ண வைக்கணும், அதாவது இடப்பெயர்ச்சி அடைய செய்யணும், இல்லைன்னா என்ன ஆகணும், கம்பைன் ஆகணும். அப்போ எவ்வளோ மாஸ் அப்படின்னா, அதாவது 1.008 கிராம் ஹைட்ரஜன் கம்பைன் பண்ண வைக்க, டிஸ்பிளேஸ் பண்ண அதுக்கு எவ்வளோ மாசு, அதுதான் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, கீழே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு கிளியராக இருக்கும். அதாவது ஜிங்க் ப்ளஸ் H2SO4 கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் H2. இப்போ இந்த ஜிங்க் எடுத்துக்கிறோம், சரிங்களா, H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்குன்னா டிஸ்பிளேஸ் பண்ண வச்சுருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த டிஸ்பிளேஸ் பண்ண வச்சுருக்கு, ஜிங்க்கு. அப்போ ஜிங்க்குக்கு எவ்வளோ மாசு, அப்போ இவ்வளோ கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ண வைக்க இந்த ஜிங்க்கு மாசு எவ்வளோ, அதுதான் என்ன சொல்கிறாங்க, கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படிங்கிறாங்க. ஜிங்க் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடில் இருக்க ஹைட்ரஜனை, ஓகேங்களா, என்ன பண்ணிடுச்சுன்னா டிஸ்பிளேஸ் பண்ண வச்சிருச்சு. அப்போ டிஸ்பிளேஸ் பண்ண வைக்க ஜிங்கோட மாஸ் எவ்வளோ, அதுதான் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், நார்மலாக ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1. இப்போ இந்த இடத்துல 1 தான் கொடுத்துருக்கு. 1.008 கிராமை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 1 அதனுடைய மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் 1. ஓகேங்களா, அப்போ 1 கிராம் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஜிங்கோட மாஸ் என்ன, அதுதான் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். அப்போ இங்கே பாருங்கள், கீழே ஈக்குவேஷனில் H2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஓகேங்களா. அப்போ 1 மோல் H2 தான், ஆனால் எவ்வளோ மோல் தான் இருக்குது, முன்னாடி கோஎஃபிஷியன்ட்டு 1. இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். அப்போ 2 ஹைட்ரஜன் அப்படின்னு இருக்கும்போது அதனுடைய மாஸ் என்ன ஆகும், நமக்கு அப்படியே டபுள் ஆகும். ஓகேங்களா, 2 ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன, 1 ஹைட்ரஜனுக்கு 1 அப்படிங்கும்போது 2 ஹைட்ரஜன்னா அதனுடைய மாஸ் 2. அப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்னது 2 கிராம் டிஸ்பிளேஸ் பண்ண ஜிங்க் இவ்வளோனா 1 கிராம் டிஸ்பிளேஸ் பண்ண ஜிங்க் மாஸ் எவ்வளோ, அதுதான் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் 1 மோல் ஆஃப் ஜிங்க் அதனுடைய மாஸ் என்ன, 1 மோல் அப்படின்னாவே ஃபிக்ஸ்டு தான் மாஸ் 65.38 கிராம். displays 1 mole of hydrogen molecule.
1 mole ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்குள் அப்படின்னா H2 1 mole தான் H2 மாலிக்குள் 2.016 கிராம். ஓகே, இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் ஜிங்கோட மாஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 65.38 கிராம். 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் H2 மாலிக்குள்ளே டிஸ்பிளேஸ் பண்ண வச்சுருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஹைட்ரஜனை H2 மாலிக்குள்ளே டிஸ்பிளேஸ் பண்ண வைக்க ஜிங்கோட மாஸ் 1 mole எவ்வளவு? 65.38. அப்போ நமக்கு 1 கிராம் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ண ஜிங்கோட மாஸ் எவ்வளோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32.69. இவ்வளோக்கு இவ்வளோ. ஓகேங்களா? அப்போ 1 கிராமுக்கு எவ்வளோ? சரிங்களா? அதை ஈக்குவல் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிராம் ஈக்குவலன் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு ஃபிக்ஸ்டாக என்ன? 1 கிராம். இப்போ 1 கிராமுக்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். நார்மலாக ஜிங்க் 1 mole ஜிங்க்கு H2SO4 டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு 1 mole ஆஃப் H2 மாலிக்குள்ள. சரிங்களா? நமக்கு 1 கிராமுக்கு இப்போ கால்குலேட் பண்ணுறோம் ஃபிக்ஸ்டாக. ஓகேங்களா? அப்போ 2 கிராமுக்கு 65.38னா 1க்கு எவ்வளோ? அதுதான் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் ஜிங்க். ஈக்குவல் பண்ணுறோம். 2க்கு இவ்வளோ ஜிங்க்குங்கும் போது 1க்கு எவ்வளோ? ஓகேங்களா? அதுதான் கிராம் ஈக்குவலன் மாஸ். ஓகேங்களா? அப்போ கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் ஜிங்க் எவ்வளோ? ஈக்குவலன் மாஸுக்கு யூனிட் கிடையாது. ஆனால் கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் ஜிங்க் அப்படின்னு எடுத்துக்கும் போது கிராம் ஈக்குவலன் இன்வர்ஸ் -1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? யூனிட் எல்லாம் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? மோலார் மாஸ்க்கு யூனிட்டு கிராம் மோல் இன்வர்ஸ் மோலார் மாஸ். ஓகேங்களா? இங்கே வந்து ஈக்குவலண்ட் மாஸ் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சம்மில் வந்து என்ன கான்செப்ட் சம் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. மோலார் மாஸ் பேஸ் பண்ணி சம் கேட்டாங்கன்னா கிராம் மோல் இன்வர்ஸ், ஈக்குவலண்ட் மாஸ் பேஸ் பண்ணி சம் கேட்டாங்கன்னா கிராம் ஈக்குவலண்ட் இன்வர்ஸ் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். யூனிட்க்கு ஆஃப் மார்க் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஃபினேஷனில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 3 மட்டுமே எல்லா இடத்துலையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ அதனால் அடுத்த ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதாவது கிராம் ஈக்குவலன் மாஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ். மோலார் மாஸோட யூனிட் என்ன? கிராம் மோல் இன்வர்ஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். அந்த ஈக்குவலண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறதுல மோலார் மாஸ் எல்லா இடத்துலையும் கான்ஸ்டன்ட்டு தான். ஆனால் ஈக்குவலண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அந்த இதுதான் அந்த டேபிளேஷனில் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு கிளியர் ஆகும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் டெஃபினேஷன் பார்த்தோம். அதில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் மாஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கம்பைன் பண்ணுது, எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணுது அதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் அந்த 3 கான்செப்ட்டுமே நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கு நான் கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் அனதர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதாவது ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆசிட், பேஸ், சால்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த டேபிளேஷன்லேருந்து கம்பல்சரி நமக்கு 1 மார்க் கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஆசிட். ஓகேங்களா? அந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஆசிட். ஈக்குவலன்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆசிட் அப்படின்னாவே நம்ம பெசிசிட்டி அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் படிப்போம். சரிங்களா? இதுவே நம்ம செகண்ட் வால்யூமெல்லாம் போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸு. இப்போ 12th எடுத்துட்டாலும் ஆசிட் பேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சரிங்களா? அதெல்லாம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அப்போ இங்கே வந்து பேசிக்லி நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம், நல்லா கிளியர் ஆகிடுச்சுன்னா பின்னாடி போக போக நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆசிட்னாவே பெசிசிட்டி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மைண்டில். ஓகேங்களா? இப்போ பெசிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயனைசபிள் H+ அயன்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 mole ஆஃப் ஆசிட். அதாவது 1 mole ஆஃப் ஆசிட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் அயனைசபிள் H+ அயன்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு, அதுதான் பெசிசிட்டி. ஓகேங்களா? ஆசிட் அப்படின்னாவே என்ன கால்குலேட் பண்ணுவோம்? பெசிசிட்டி கால்குலேட் பண்ணுவோம். அப்போ பெசிசிட்டி அப்படின்னாவே நம்ம பேஸுன்னு ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. பெசிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா 1 mole ஆஃப் ஆசிட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் H+ அயன் அயனைசபிளாக ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அயனைசபிள் மீன்ஸ் H+. ஓகேங்களா? இப்போ நம்ம வேறு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆசிட் எடுத்துக்கலாம், COOH. அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம், CH3COOH.
அதை எப்படி அயனைஸ் பண்ணலாம் அப்படின்னா CH3COO மைனஸ் H ப்ளஸ்ஸு ரெண்டாக பிரேக்கப் பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான் அயனைசபிள். இப்போ வாட்டர் மாலிகுல் H ப்ளஸ் OH மைனஸ்ஸு, சரிங்களா? அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் அயனைசபிள் இருக்குது, H ப்ளஸ் அயன்ஸ் இருக்குது, அதுதான் பெசிசிட்டி. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா? மோலார் மாஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டு, அது எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகாது. எல்லா இடத்துலையும் ஒன்று தான். மோலார் மாஸ் நார்மலாக எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் இருக்க எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் எல்லாம் ஆட் பண்ணி கிடைக்கிறது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனுடைய மாஸ் எவ்வளோ மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் மோலார் மாஸ். லெசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் மோலார் மாஸ் அப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்காக என்ன தெரியணும்? அட்டாமிக் மாஸ் வந்து ஃபெமிலியராக தெரியணும். அது தெரிஞ்சால் நம்ம எல்லா இடத்துலையும் என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணிடலாம். அட்டாமிக் மாஸ், ஓகேங்களா? அட்டாமிக் நம்பர் போட்டோன்னா மிஸ்டேக் ஆகிடும். அட்டாமிக் மாஸ், அதனுடைய மாஸ் நம்பரை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஆசிட் பார்த்துட்ருக்கோம். மோலார் மாஸ் ஆஃப் த ஆசிட், என்ன ஆசிட் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய மோலார் மாஸ் டிவைடட் பை பெசிசிட்டி ஆஃப் த ஆசிட். பெசிசிட்டி அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் பார்க்கலாம். H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட்ங்கிறது ஒன் ஆஃப் த ஆசிட். ஆசிட்னாவே என்ன கால்குலேட் பண்ணணும்? பெசிசிட்டி. பெசிசிட்டினாவே என்ன? ஒரு 1 மோல் ஆஃப் ஆசிட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் H ப்ளஸ் அயன்ஸ் அயனைசபிளாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது? 2. அதனுடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 × 1 ப்ளஸ் அதே மாதிரி சல்ஃபருக்கு 32 மாஸ் நம்பர். எவ்வளோ சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 1. அதே மாதிரி ஆக்சிஜன் 16 × 4 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆட் பண்ணி கிடைக்கிறது 98 கிராம் மோல் இன்வர்ஸ். இப்போ கிராம் ஈக்குவலன்ட், சல்ஃபியூரிக் ஆசிட்டுக்கு கிராம் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ கால்குலேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 டிவைடட் பை 2. ஏன் இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். H2SO4 ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி தான் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் நம்மளால் என்ன சொல்கிறது அயனைசபிளாக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, சல்ஃபியூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது செகண்ட் வால்யூம் கெமிக்கல் பாண்டிங்கில் பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே வந்து சிம்பிளாக பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்கோம்? எவ்வளோ நம்பர் ஆஃப் H ப்ளஸ் அயன்ஸ் வந்து அயனைசபிளாக இருக்குது. அயனைசபிள் அப்படின்னா ப்ளஸ் மைனஸாக வந்து செப்பரேட் ஆகணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம 2 ஹைட்ரஜன், ஏன்னா இங்கே வந்து H ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இங்கே மேலே ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் அயன் ஃபார்ம் ஆகும். அப்போ 2 H ப்ளஸ் அயன் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதனால் 2ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம பெசிசிட்டி என்ன? H2SO4க்கு 2. அப்போ நார்மலாக நம்ம ஒரு H2SO4 இந்த மாதிரி இருக்க காம்பவுண்டுக்கெலாம் டேரெக்டாகவே 2ன்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி தான் நம்மளால் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் பேஸ். அப்போ லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பரில் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டோட பெசிசிட்டி கம்பல்சரி கொஷினில் கேட்டிருந்தாங்க. பெசிசிட்டி இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன, அதாவது ஈக்குவலண்ட் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க H2SO4க்கு. எல்லாமே என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணி 98 கிராம் மோல் இன்வர்ஸ்னு போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் கேட்டிருந்தாங்க. மோலார் மாஸ் மட்டும் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க? கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நிறைய பேர் பண்ண மிஸ்டேக்கு. ஓகேங்களா? என்ன கொஷினில் கேட்குறாங்க? கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்னால் என்ன? ஓகேங்களா? மோலார் மாஸ் டிவைடட் பை என்னுடைய ஆசிட் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா பெசிசிட்டி. ஓகேங்களா? அப்போ 98 கிராம் மோல் இன்வர்ஸ் டிவைடட் பை 2, 98 கிராம் மோல் இன்வர்ஸ், இது 98 டிவைடட் பை 2 ஈக்குவலண்ட் மோல் இன்வர்ஸ். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு, அதாவது ஈக்குவலண்ட், இந்த ஈக்குவலண்ட் மேலே போயிடுது. அதாவது மோல் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த ஈக்குவலண்ட் மேலே போச்சு அப்படின்னா ஈக்குவலண்ட் இன்வர்ஸ் கிடைக்குது. வித் யூனிட்டோட கரெக்டான ஆன்சர் எழுதணும். அப்போ தான் ஃபுல் மார்க். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஸ். ஆசிட்னா பெசிசிட்டி, பேஸ்னா அசிடிட்டி. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? அப்போ ஆசிட்டில் என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் H ப்ளஸ் அயன்ஸ் அயனைசபிள். அதே மாதிரி பேஸ்னால் என்ன எடுத்துக்கணும்? நம்பர் ஆஃப் OH மைனஸ் அயன்ஸ் அயனைசபிள். அவ்வளோதான். ஓகேங்களா? ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை பேஸோட மோலார் மாஸ். பேஸ் என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய மோலார் மாஸ் டிவைடட் பை அசிடிட்டி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன பேஸ் கொடுத்துருக்காங்க? KOH கொடுத்துருக்காங்க. அதே தான் இந்த இடத்துலையும்
இப்போ KOH எப்படி வந்து அயனைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K ப்ளஸ்ஸு OH மைனஸ்ஸு. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் OH மைனஸ் அயனைசபிளாக இருக்குது 1. அப்போ 1 ஈக்குவலன்ட் மோல் இன்வர்ஸ். மோலார் மாஸ் KOH கால்குலேட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இங்கே கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மோலார் மாஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் 56 டிவைடட் பை 1 என்ன கிடைக்கும் நமக்கு 56 கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். இது ஒரு கான்செப்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்னு தெரியும். ஆக்சிடேஷன்னா என்ன, நான் சிம்பிள் ஃபார்முலா லியோஜர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ஆக்சிடேஷன், எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா அது ரிடக்ஷன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. நார்மல் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படியே ஆப்போசிட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா எலக்ட்ரான் என்ன பண்ணும் கெயின் பண்ணும், அப்படியே ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அப்படியே ஆப்போசிட்டில் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆர் லாஸ்ட் பை 1 mole ஆஃப் ரியேஜென்ட் டூரிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் மீன்ஸ் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் சைமல்டேனியஸாக நடக்கும் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனில். ரெண்டுமே நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும் ஆக்சிடேஷன் நடக்கும். அதனால தான் அந்த ரியாக்ஷனுக்கு நேம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து ஈக்குவலன்ட் மாஸ், அதாவது நம்ம ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கோம் மோலார் மாஸுங்கிறது ஃபிக்ஸ்டு, என்ன காமன் கொடுத்தாங்களோ அது. ஈக்குவலன்ஸ் ஃபேக்டருங்கிறது டிஃபர் ஆகுது, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ ஈக்குவலன்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் பை 1 mole ஆஃப் த ஆக்சிடைசிங் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். எலக்ட்ரான் லாஸ் ஆர் கெயின், எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது எலக்ட்ரான் கெயின் பண்ணுது, அதுதான் இந்த இடத்துல ஈக்குவலன்ட். இந்த இடத்துல நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா. இப்போ என்னது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எல்லா இடத்துலையும் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியணும். KMnO4, K கேப்ஸ் லெட்டர், M வந்து கேப்ஸ் லெட்டர், N ஸ்மால் லெட்டர், O கேப்ஸ் லெட்டர், இப்படி தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், எலக்ட்ரான் என்ன பண்ணும் கெயின் பண்ணும். அப்படியே என்னது ஆப்போசிட் ஒர்க்கு தான் பண்ணுது. ஆக்சிடேஷன்னால் என்ன பண்ணுதுன்னா தானே என்ன பண்ணுது எலக்ட்ரானை லாஸ் பண்ணிக்குது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறத எலக்ட்ரானை லாஸ் பண்ண வச்சு லாஸ் பண்ண எலக்ட்ரானை இது கெயின் பண்ணிக்குது, அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா. மோலார் மாஸ் பொட்டாசியம் பெர்மானேட் 158 கிராம் மோல் இன்வர்ஸ். இந்த ரியாக்ஷன் ஆசிட் மீடியத்தில் நடக்குது. ஆசிட் மீடியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃபூரிக் ஆசிட். ஓகேங்களா. அந்த மாதிரி ஷார்ட்டாக H+ன்னு எடுத்துட்டாங்க. H+னாவே ஆசிட் தான். சரியா. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது எத்தனை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆசிட் மீடியத்தில் 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ 5 எலக்ட்ரான் நார்மலாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சிடேஷன் நம்பர் +7 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகும், +2க்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ கெயின் பண்ணிவிட்டு +2க்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்குது 5. அப்போ இந்த 5ங்கிறத மோலார் மாஸ் டிவைடட் பை 5 மென்ஷன் பண்ணால் 31.6 கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். 158 டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு 31.6 கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ் கிடைக்குது. ஓகே, சிம்பிள். இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின், இந்த கான்செப்ட் வச்சு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் எல்லா இடத்துலையும் கால்குலேட் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் சம் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா. அந்த கான்செப்ட்லாம் என்ன அப்படின்னா மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர். ஈக்குவலன்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஆசிட்னா பெசிட்டி. ஓகேங்களா. மோலார் மாஸ் அப்படிங்கிறது என்ன ஆசிட் கொடுத்தாங்களோ அது நார்மல் தான். ஓகேங்களா. இப்போ ஜிங்க் அப்படின்னா ஜிங்கோட மாஸ் என்ன அதுதான். இப்போ மோலார் மாஸ் அப்படிங்கிறது என்ன காம்பவுண்டோ அதுதான், மாறாது. ஆனால் இந்த ஈக்குவலன்ட் ஃபேக்டர் டிவைடட் பையில் சப்ஸ்டியூட் பண்ணுறது ஆசிட்னா பெசிட்டி, ஓகேங்களா, பேஸ்னா அசிடிட்டி, ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ஏஜென்ட்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் கெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் இருந்தால் பப்ளிக்கில் நமக்கு கம்பல்சரி கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஓகே, மோல் கான்செப்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஆனால் கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட்டுக்கு நமக்கு வந்து இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நமக்கு நாட் நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் அன்ஹைட்ரேட்ஸ் ஃபெரஸ் சல்ஃபேட். அன்ஹைட்ரேட்ஸ் மீன்ஸ் வாட்டர் மாலிகுல் இல்லாமல் இருக்கிறது தான் அன்ஹைட்ரேட்ஸ்.
ஓகேங்களா. அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் FeSO4 ஃபெர்ரஸ் சல்ஃபேட். ஓகேங்களா. இதுக்கு வந்து வித்தவுட் ரைட்டிங் பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்ட்ரெயிட்வே சே தட் 31.6 gram of potassium permanganate reacts with 152 gram of ferrous sulfate using gram equivalent concept. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மோல் கான்செப்ட்டுக்கு தான் நமக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் தேவை. ஓகேங்களா. இந்த கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் தேவையில்லை. ஓகேங்களா. அப்படியே நம்ம எவ்வளோ கிராம் எடுத்துக்கிறோம், எவ்வளோ ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாகவே பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இல்லாமலே கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இருந்தாலும் நம்ம மோல் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளால் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், 31.6 gram பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 152 gram ஆஃப் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகுது. கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் வச்சு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மோல் கான்செப்ட் வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுங்கிறாங்க. ஓகே, இது ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். சரிங்களா. ஃபெர்ரஸ் எப்பயுமே ஃபெர்ரஸ்ஸு, இப்போ ஃபெர்ரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அஸ்ன்னு வந்தாலே என்னது ஃபெர்ரஸ். குப்ரஸ் ஏதாவது லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ 2 எலமெண்ட் இருக்குது அப்படின்னு அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் எதுவோ அதுதான் என்னது ஃபெர்ரிக்குன்னு முடியும், ரிக்கு. ஓகேங்களா. லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னாவே அஸ்ஸில் முடியும், ஃபெர்ரஸ். ஓகே, இப்போ அயன் எடுத்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, Fe2+, Fe3+. இது எல்லாமே பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ Fe2+ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 2+, 3+ இருக்குது. அப்போ எப்பயுமே லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஃபெர்ரஸ்ஸு, ஹையஸ்ட்டுக்கு ரிக் முடியணும். ஓகேங்களா. இப்போ காப்பர் பாருங்களேன், எக்ஸாம்பிள் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1 இருக்குது, +2 Cu2+. இப்போ இதில் எது நம்ம குப்ரஸ்ஸு குப்ரிக்கு, ஹையஸ்ட் எது 2+ தான், லோயஸ்ட்டு +1. அப்போ குப்ரஸ் குப்ரிக் ஐடென்டிஃபை பண்ண தெரியும் நமக்கு. ஓகேங்களா. ஓகே, அதுதான் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்போ 10 moles ஆஃப் FeS ஃபெர்ரஸ் சல்ஃபேட் 2 moles ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட ஆசிட் மீடியத்தில் 8 moles ஆஃப் H2SO4 கூட ரியாக்ட் ஆகும்போது K2SO4 2 moles ஆஃப் MnSO4 + 5 moles ஆஃப் என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா Fe2SO4 thrice + 8 moles ஆஃப் வாட்டர் மாலிகுல் கிடைக்குது. சரிங்களா. ஃபெர்ரஸ்லேருந்து ஃபெர்ரிக் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ முன்னாடி இருக்க மோல்ஸை ஆல்ரெடி இருக்க மாஸ்கோட என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். நார்மலாக ஃபெர்ரஸ் சல்ஃபேட் வந்து ஃபிக்ஸ்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா FeSO4 152 ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டுக்கு எவ்வளோ மோல்ஸ் எடுத்துக்கணும், ஃபெர்ரஸ் சல்ஃபேட் 10 × 152. ஓகேங்களா. நார்மலாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட மாஸ் 158, எவ்வளோ மோல்ஸ் 2 moles. அப்போ மல்டிபிள் பண்ணோன்னா 316 gram. ஓகே, இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், சம் எப்படி போடலான்னா என்ன சொல்கிறாங்க, 316 gram பொட்டாசியம் பெர்மாங்கனேட் MnNO4. ஓகேங்களா. இவ்வளோ FeSO4 என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்ரஸை ஃபெர்ரிக்காக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ நமக்கு 31.6 வந்து எவ்வளோ கிராம் ஆஃப் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 152 gram ஆஃப் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் ஃபிக்ஸ்டாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எப்படி போட்டாலுமே நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிருது. டேரெக்டாகவும் கால்குலேட் பண்ணலாம், மோல்ஸ் கான்செப்ட்லேயும் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பார்த்துருக்கோம், கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அந்த டேபிளேஷன் பார்த்தோம். ஆசிட் பேஸ், அசிடிட்டி, பேசிட்டி, ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன, நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி சம் கேட்பாங்க. ஓகேங்களா. கான்செப்ட் என்ன, இப்போ நார்மலாக ஒரு எலமெண்ட்டை, ஒரு காம்பவுண்டில் இருக்க எலமெண்ட்டை அனலைசிஸ் பண்ணுறோம். அனலைசிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, அதனுடைய மாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. ஒவ்வொரு ஆட்டமும் எப்படி அந்த காம்பவுண்டில் எவ்வளோ பர்சன்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ கார்பன் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதெல்லாமே எப்படி கிடைக்குது, ஒரு எலமெண்ட்டை அனலைசிஸ் பண்ணும்போது கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ என்னதுன்னா மாஸ் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம எலமெண்ட் அனலைசிஸ் பண்ணும்போது சரிங்களா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைக்குது. அப்போ அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா அடுத்து என்ன, எப்படி அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு மாலிகுலர் ஃபார்முலா.
இது எல்லாமே எதை யூஸ் பண்ணி யூஸிங் மோலார் மாஸ் யூஸ் பண்ணி தான். எல்லாமே எதை யூஸ் பண்ணி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ். இனிஷியலாக ஒரு காம்பவுண்ட்டை நமக்கு கிடைக்குது அப்படின்னா அனலிசிஸ் பண்ணுறோம் ஒவ்வொன்றும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே உடைய மாஸ் பர்சன்டேஜ் தான். சரிங்களா? இப்போ எல்லாமே எடுத்தோன்னா ஒரு 100%. 100%ல் கார்பன் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரி, அந்த மாதிரி நம்ம அனலிசிஸ் பண்ணும்போது ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அந்த காம்பவுண்டுக்கு தான் நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா? அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலிருந்து நமக்கு ஒரு மாலிகுலர் ஃபார்முலா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா காம்பவுண்டு எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முலா தான். ஓகேங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? எம்பிரிக்கல் ஃபார்முலா சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது எலாபரேட் பண்ணி எழுதுறது. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறது அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணி எழுதுறது தான் என்ன அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாபரேட் பண்ணி இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு எலமெண்ட்டும் இவ்வளோ எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எலாபரேட் பண்ணி எழுதுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் இருந்தால் மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அது எல்லாமே இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத எங்கே மென்ஷன் பண்ணணும், ஒரு ஆட்டத்தோட சப்ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2H4O2. ஓகேங்களா? அதாவது பர்ஃபெக்டாக எழுதுறத என்ன மாலிகுலர் ஃபார்முலா. இந்த டிசைட் ஸ்ட்ரக்சரில், ஓகேங்களா, பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரில் எழுதுறது மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேங்களா? சிம்பிளஸ்ட்டாக எழுதுறது, சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எம்பிரிக்கல் ஃபார்முலா. C2H4O2 மாலிகுலர் ஃபார்முலா அசிட்டிக் ஆசிட்டுக்கு. ஓகேங்களா? 2 கார்பன் 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் அப்படின்னு எலாபரேட் பண்ணி எழுதுறது மாலிகுலர் ஃபார்முலா. சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 1:2:1 ரேஷியோ. CH2O சிம்பிளாக அசிட்டிக் ஆசிட்டை CH2O சிம்பிளஸ்ட்டாக. அப்போ இது என்ன பண்ணலாம், நம்ம 2ஆல் ஹோலாக மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, மாலிகுலர் ஃபார்முலா கிடச்சிருது. இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் எழுதுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல். எலாபரேட் பண்ணி C2H4O2 எலாபரேட் பண்ணி எழுதுறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ இதுதான் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நமக்கு எலமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கிடைக்கிது, அதிலிருந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. அடுத்த லெவலில் தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிற பர்சன்டேஜை யூஸ் பண்ணி எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பில் மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணலாம். அதுதான் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் புக் பேக் சம்மு, எவால்வேட் டிவர்சல் ப்ளஸ் சம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போ கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சதுன்னா எந்த சம் எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்க, எல்லாமே இந்த காம்போசிஷனை எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பர்சன்டேஜில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டோட்டல் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் 100 கிராம். சரிங்களா? அப்போ பர்சன்டேஜ் வேல்யூ ஆஃப் இண்டிவிஜுவல் எலமெண்ட் ஆஸ் இன் மாஸ் இன் கிராம், எல்லாமே கிராமில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? மாஸ் பர்சன்டேஜ் கிராமில் 100. ஸ்டெப் 1 மாஸ் பர்சன்டேஜ் 100. ஓகேங்களா? ஸ்டெப் 2 பார்க்கும்போது டிவைட் த மாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு எலமெண்ட்டோட மாஸ் அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். டிவைட் த மாஸ் ஆஃப் த ஈச் எலமெண்ட் பை இட்ஸ் அட்டாமிக் மாஸ். கொடுத்துருக்க மாஸ் பர்சன்டேஜை ஒவ்வொரு எலமெண்ட்டும் இவ்வளோ மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அட்டாமிக் மாஸால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிருது. ஸ்டெப் 3ல் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டிவைட் த வேல்யூ ஆஃப் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்டைன்ட் இன் த ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் நமக்கு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிருது டிவைட் பண்ணனால. சரிங்களா? பை த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் தெம் டு கெட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. அதில் என்ன ஸ்மாலஸ்ட் நம்பரு அப்படிங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டெப் 4 பாருங்கள். சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்டைன்ட் இன் த ஸ்டெப் 3 ஆர் நாட் ஹோல் நம்பர். அதாவது நமக்கு இந்த மாதிரி டிவைடிங் பண்ணும்போது பாயிண்டில் கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிள் நம்பரால் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். எல்லாத்துக்குமே ஈக்குவலாக வர மாதிரி ஒரு சூட்டபிள் நம்பரால் மல்டிபிள் பண்ணிக்கணும். இதுதான் ரூல்ஸு.
இப்போ நம்ம சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 1 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். an acid found in turmeric and analyze the following percentage composition. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் காம்போசிஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கார்பன் 32% இருக்குது, ஹைட்ரஜன் 4%, ஆக்சிஜன் 64%. ஃபைண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ இந்த மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன எலமெண்ட்டு அது எலமெண்ட் எடுத்து நம்ம எழுதிக்கணும். இதுதான் ஸ்டெப் 1. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது டர்மரைன்ஸில், அதாவது புளியில், ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுற புளியில் நம்ம ஒரு அந்த அமிலத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஒரு புளியில் என்ன இருக்குன்னா ஆசிட் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஆசிட்டை அனாலிசிஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன எவ்வளோ காம்போசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்னென்ன எலமெண்ட் எவ்வளோ காம்போசிஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1 எல்லா இடத்துலையுமே எலமெண்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். என்னென்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கணும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகேங்களா? பர்சன்டேஜ் அங்கேயும் சம்மில் கொடுத்துட்டாங்க 32, ஹைட்ரஜன் 4%, ஆக்சிஜன் 64. ஃபஸ்ட்டு எலமெண்ட் ரைட் பண்ணிக்கணும். அடுத்து பர்சன்டேஜ், தேர்டு. அடுத்தது மோலார் மாஸ். கார்பன்னாவே 12, கார்பன்னா 12 சம்மில் கொடுக்க மாட்டாங்க. மாஸ் நமக்கு ஃபெமிலராக தெரிஞ்சிருக்கணும். கார்பனோட மாஸ் அட்டாமிக் நம்பர் எடுத்து எழுதக்கூடாது, மாஸ். ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ஓகே, அடுத்து 4th ஒன் என்ன பண்ணணும்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஆல்ரெடி பார்த்துட்டோம், அந்த ரூல்ஸ்லேயே பார்த்தோம். கொடுத்துருக்க மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ், மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 32, அதான மாஸ் பர்சன்டேஜ். 32 டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் 12 கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.66 கிடைக்குது. அதே மாதிரி தான் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், மாஸ் பர்சன்டேஜ் 4 டிவைடட் பை 1 4. ஓகேங்களா? அடுத்து ஆக்சிஜனுக்கு மாஸ் பர்சன்டேஜ் 64 டிவைடட் பை 16 4. ஓகே, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ. சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸில் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கிடச்சிருக்க வேல்யூலேயே எது வந்து சிம்பிள் வேல்யூவோ அந்த சிம்பிள் வேல்யூவால் தான் மற்ற எல்லா வேல்யூவும் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸில் நம்ம எல்லாமே டிவைட் பண்ணி கிடச்சிருக்க வேல்யூ ஆன்சர் கிடச்சிருக்கு. அந்த ஆன்சரில் எது வந்து ஸ்மால் வேல்யூ, அந்த வேல்யூவால் மற்ற எல்லா வேல்யூ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள், ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸில் கிடச்சிருக்க ஆன்சரில் எது வந்து ஸ்மால் வேல்யூ 2.66 தான். இதுதான் ஸ்மால் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூவால் மற்ற எல்லா ஆன்சரையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். கேன்சல் பண்ணால் 1, இதை கேன்சல் பண்ணால் 1.5, இதை கேன்சல் பண்ணால் 1.5. ஓகே, சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடச்சிருச்சு. இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோவை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இங்கே 1.5 எப்பயுமே ஒரு கெமிக்கல் ஃபார்முலா ரைட் பண்ணும்போது 1.5 2.5 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அதனால் ஹோல் நம்பராக தான் நம்ம எப்பயுமே மென்ஷன் பண்ணுவோம். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சூட்டபிள் நம்பரால் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், சூட்டபிள் நம்பரில் அப்படின்னா 1.5 3ஆல் மல்டிபிள் பண்ண முடியாது, 1ஆலையும் மல்டிபிள் பண்ண முடியாது, 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 1.5 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 கிடைக்குது. இது எவ்வளோ கிடைக்குதுன்னா 2. அப்போ இந்த வேல்யூவை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஓகேங்களா இதையும் என்ன பண்ணணும், அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஹோல் நம்பராக தானே இருக்குது, அப்படியே எடுத்து எழுதலான்னு எழுதக்கூடாது. இங்கே என்ன பண்ணுறோமோ சூட்டபிள் நம்பரால் அதே மாதிரி தான் மற்ற நம்பரும் மல்டிபிள் பண்ணிக்கணும், அது ஹோல் நம்பராக இருந்தாலுமே. ஓகே, இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி ரைட் பண்ணணும், என்னென்ன ஆட்டம் இருக்குன்னு எடுத்து ரைட் பண்ணுங்கள். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகேங்களா? ஹோல் நம்பர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ஃபைனலில், அதை வந்து சப்ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கார்பன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 3, ஆக்சிஜன் 3. ஓகேங்களா? இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு அடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா? எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? ஓகேங்களா? இதனுடைய மாஸ், ஹோல் நம்பர்,
அதாவது கால்குலேட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ், எம்பிரிக்கல் ஃபார்முலா வரைக்கும் கால்குலேட் பண்ணுறது. மாலிகுலர் ஃபார்முலா ஒரு சம்மில் என்ன கேட்பாங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சில சம்மில் மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ண மெத்தட் மாதிரி தான், சேம், இது வரைக்கும் சேம் தான். எக்ஸ்ட்ரா என்ன ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹோல் நம்பர் ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் டிவைடட் பை கால்குலேட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஓகேங்களா, மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் அப்படிங்கிறது சம்லேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதனுடைய மாஸை கால்குலேட் பண்ணணும். எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணணும், அதே மாதிரி தான். ரெண்டு கார்பன் இருக்குது, 2 இன்ட்டு ஒரு கார்பனோட மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் மாஸு. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஹோல் நம்பர் கிடச்சிரும். ஓகேங்களா, அந்த எண்ணோட வேல்யூ எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும், எம்பிரிக்கல் ஃபார்முலா எண்ணுக்கு எவ்வளோ 2 கிடைச்சாலும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி எலாபரேட் பண்ணி எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்த்தா ஈஸியாக இருக்கும். இந்த டேபிளேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசிட்டிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, எம்பிரிக்கல் ஃபார்முலா அசிட்டிக் ஆசிட் எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O. மோலார் மாஸ் அசிட்டிக் ஆசிட்டுக்கு 60, எம்பிரிக்கல் இதனுடைய மாஸ் எவ்வளோ 30. அப்போ 60 டிவைடட் பை 30 2. அப்போ CH2Oவை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலாவை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா கிடச்சிருது. ஹைட்ரஜன் பெராக்சைடு எம்பிரிக்கல் ஃபார்முலா HO. மோலார் மாஸ் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2ஓட மோலார் மாஸ் 34, எம்பிரிக்கல் ஃபார்முலா HOட மாஸ் வந்து 17. மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கேன்சல் பண்ணோம்னா 2 கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ H2O2. இதே மாதிரி தான் பின்னாடி எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்து வந்து நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இது தான். n is equal to whole number is equal to molar mass divided by calculate the empirical formula mass. இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 1 present in vinegar, molar mass 60 gram whole inverse, another one present in shore milk, அவனுடைய molar mass 90. ஓகேங்களா, 2 ஆர்கானிக் காம்பவுண்டு, 1 present in vinegar, அதனுடைய மோலார் மாஸ் 60, அனதர் 1 present in shore milk, மோலார் மாஸ் 90. அதனுடைய மாஸ் பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது 2 ஆர்கானிக் காம்பவுண்ட், வினிகரும் சரி ஷோர் மில்க்கும் சரி, ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஒரே மாதிரி தான் பர்சன்டேஜ் இருக்குது. ஆனால் மோலார் மாஸ் மட்டும்தான் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபார்முலா ஒன்று தான், எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O தான். ஏன்னா காம்போசிஷன் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது எம்பிரிக்கல் ஃபார்முலா ஒன்று தான் இருக்கும். எங்கே மட்டும் வேரி ஆகும், மாலிகுலர் ஃபார்முலா வேரி ஆகும். ஏன்னா மாலிகுலர் ஃபார்முலா வேரி ஆகுது, மோலார் மாஸில் வேரி ஆகுது. ஓகேங்களா, அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல n is equal molar mass divided by calculated empirical formula mass. molar mass அப்படிங்கிறது என்ன 60. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினிகர் 60 டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன CH2O அப்படின்னா அதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு தான். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது ஒன்று தான், வினிகருக்கும் சரி ஷோர் மில்க்கும் சரி. ஓகேங்களா, ஷோர் மில்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளித்த பால் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ அதுலேயும் சரி வினிகர்லேயும் சரி எம்பிரிக்கல் ஃபார்முலா ஒன்று தான், CH2O தான். ஏன்னா அதுக்கு கால்குலேட் எம்பிரிக்கல் ஃபார்முலா சேமாக தான் ஒரு 30. எங்கே மட்டும் சேஞ்ச் ஆகுது, மோலார் மாஸில் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா வினிகர் அப்படின்னா நமக்கு என்னது அசிட்டிக் ஆசிட். ஓகேங்களா, வினிகர் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட், அதுக்கு மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. நெக்ஸ்ட்டு 60 டிவைட் பை 30 போட்டோம்னா 2. மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள் எப்படி ரைட் பண்ணணும், எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O இன்ட்டு என்னங்கிற என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஹோல் நம்பர் 2 கண்டுபிடிச்சிருக்கோம், ஹோலாக மல்டிபிள் பண்ணுங்கள். இதுதான் அசிட்டிக் ஆசிட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஷோர் மில்க்கு, மோலார் மாஸ் 90. ஷோர் மில்க் அப்படின்னா என்ன லாக்டிக் ஆசிட் 90 டிவைடட் பை எம்பிரிக்கல் கால்குலேட் எம்பிரிக்கல் ஃபார்முலா சேம் தான் 30, கேன்சல் பண்ணால் 3.
அப்போ CH2O கூட ட்ரைஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிது, லாக்டிக் ஆசிட் கிடச்சிருது. அப்போ இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பில். ஓகேவா? இப்போ இந்த லெசனில் நம்ம இந்த கிளாஸில் எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதிலிருந்து அடுத்த ஸ்டெப்பில் மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? எம்பிரிக்கல் ஃபார்முலா வரைக்குமே மாலிகுலர் ஃபார்முலா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணால் மாலிகுலர் ஃபார்முலா, அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் அப்படின்னா காம்போசிஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு n = மோலார் மாஸ் டிவைடட் பை கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். கேன்சல் பண்ணால் n வேல்யூவை தான் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோலார் மாஸ் ஃபஸ்ட்டு பேசிக், அதை ஃபஸ்ட்டு அட்டாமிக் மாஸ் நல்லா ஃபெமிலியராக நீங்கள் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு, சரிங்களா, ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்க்க தான் எல்லாமே கால்குலேஷனாக இருக்குது. கான்செப்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்மளால் எந்த இடத்துலையும் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? நீட்டில் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று கான்செப்ட் என்ன, மோல்னா என்ன. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்னால் என்ன, அதோட யூனிட் என்ன. சரிங்க, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு யூனிட்னா என்ன ஃபிக்ஸ்டாக தெரியணும். கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ், அசிடிட்டினா என்ன, பெசிடினா என்ன, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அங்கே போய் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் இல்லை, சரியா, ரைட்டிங் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மார்க் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.